வணக்கம். பக்தி செய்திக்காக PRD தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன். ராணிப்பேட்டை அடுத்த நவலா கோடாத்தாப்பு ஐயம்பேட்டை கிராமம் ஸ்ரீ சித்தி விநாயகர் அறக்கட்டளை நடத்திய அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயம் 13ஆம் ஆண்டு அக்னி வசந்த விழா வெகு சிறப்பான முறையில் மகாபாரத சொற்பொழிவு, நாடகம் போன்ற அற்புதமான நிகழ்ச்சிகளோடு இன்று இறுதி நாளான தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் குறிப்பாக நவலா கோடாத்தாப்பு ஐயம்பேட்டை கிராமத்தில் உள்ள பொதுமக்கள், ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சியில் உள்ள வார்டு உறுப்பினர்கள், முக்கியஸ்தர்கள், நாட்டாண்மைதாரர், கோயில் நிர்வாகிகள், விழா குழுவினர், குறிப்பாக இந்த விழாவை தலைமையேற்றி நடத்தக்கூடிய திரு ஜி. நந்தகுமார் அவர்கள், நவலா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள், கே. சரஸ்வதி குமார் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள், ஆர். சரஸ்வதி ரவிச்சந்திரன் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அவர்கள் சிறப்பான முறையில் இந்த விழா நடத்துவதற்கு முழு ஒத்துழைப்போடு முன்னிருந்து நடத்தினார்கள் என்பது சிறப்பு, முக்கிய சிறப்பு. இந்த விழா நடைபெறுவதற்காக பொருளுதவி, பண உதவி உபயம் செய்த அனைவர்களுக்கும் கோயில் சார்பாக அவர்களுக்கு சிறப்புகள் செய்யப்பட்டன. அதைத் தொடர்ந்து இன்று தீமிதி விழாவை முன்னிட்டு மாலை 6 மணிக்கு மேல் அம்மன் ஆலயத்திலிருந்து மஞ்சள் ஆடை அணிந்து ஆண் பக்தர்கள், பெண் பக்தர்கள் மற்றும் இந்த தீமிதி விழாவில் கலந்து கொண்ட அனைவரும் புனித நீராடி மஞ்சள் ஆடை அணிந்து மஞ்சள், குங்குமம் போன்ற மங்கள பொருட்களை எல்லாம் நெற்றியில் இட்டுக்கொண்டு தீ மிதிப்பதற்காக திரௌபதி அம்மன் முன்னே செல்ல, அதன் பின்புறம் பக்தர்கள் அனைவரும் சென்று சிறப்பான முறையில் தீ மிதித்து அவருடைய நேர்த்திக் கடன்களை எல்லாம் நிறைவேற திரௌபதி அம்மாவிடம் வேண்டிக் கொண்டார்கள். அதைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டு இனிப்புகள் வழங்கி பின்பு அன்னதானம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன. தொடர்ந்து இந்த மகாபாரத சொற்பொழிவு, நாடகம், பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு முழு உறுதுணையாக இருந்த குறிப்பாக நவலா கோடாத்தாப்பு ஐயம்பேட்டை கிராமத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும் கோவில் சார்பாகவும் திரௌபதி அம்மா அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று அவர்களை நாமும் பிரார்த்தனை செய்து கொள்வோம். சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் இந்த தீமிதி விழா சார்பாக அம்மன் அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்வோம். பக்தி செய்திக்காக ஈஸ்வரன். வணக்கத்துடன் PRD தங்கம் வலைதள